மதுரை வாடிப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒரு கம்பெனி அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடிக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த 10 ரூபா விலை வச்சுதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக இடி அனுப்பி அதுல என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பத்திரிகையில் வந்த செய்தி முழுமையா விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்தி. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.